இந்தா சார். டேய், எதிர் வீட்டுல ஒரு நியூ அக்கவுண்ட் வந்திருக்கடா. ஆமா சார். அக்கவுண்ட் மைனஸா பிளஸா? வயசு பொண்ணு பிளஸ் தான் சார். ஆனா அந்த பிளஸுக்கு பக்கத்துல ஒரு மைனஸ் வேற இருக்கு சார். மைனஸ் தானே, அத நான் டிவைட் பண்ணிக்கிறேன். நீ மட்டும் இதை யாரும் மல்டிப்ளை பண்ணாம பாத்துக்க. ஆகட்டும் சார். ஜாக்கிரதை, விழுந்துற போறா. விழுந்துட்டியா? அதுதான் கையை பிடிச்சுக்க சொன்னான். அம்மா கட்டி விடாமா? எனக்கு கூட. என்னங்க இது? இந்த அவதாரம் என்ன, புடவை என்ன, இந்த நாமம் என்ன? பட்டு வேட்டு இல்லையே, அதுக்காக கட்டிக்கிட்டேன். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, நீ கூட நாமம் போட்டுக்க, கோயிலுக்கு போலாம். வேண்டாம், இன்னைக்கு உபவாசம். எதுவும் தின்னாம இருந்தா எவ்வளவோ புண்ணியம். நமக்கு தினமும் ஏகாதசி தான், வீட்டுல எல்லாம் தீர்ந்து போச்சு. தினமும் உபவாசம் இருந்தா அதை விட புண்ணியம். ஐயோ, எனக்கு இப்பவே பசிக்குது. வேண்டாண்டா, வேண்டாண்டா, வேண்டாண்டா. நீ தின்னா எனக்கும் பசிக்கும்டா. நம்ம கோயிலுக்கு போலாம், அங்க சினிமா காமிக்கிறாங்களாம். பக்தி சினிமா பார்த்தா பசி எடுக்காது. சினிமாவா? துட்டு கொடுக்க வேணாம், சும்மாவே காமிப்பாங்க. சினிமா பழைய சம்பூர்ண ராமாயணம் பார்த்துட்டே தூங்கலாம். ஸ்டெப் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. டிங்குடாங் டிங்குடிங் டிங்குடாங் டிங்குடிங் டிங்குடாங் டிங்குடிங் டிங்குடாங் டிங்குடிங். வேண்டாம், பண்டிகை நாள்ல அந்த மாதிரி சினிமா பார்த்தா கண்ணு போயிடுமா. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு ஜெபம் பண்ணலாம், அவ்வளவுதான். ஜெபம் பண்ணாலும் சினிமா பார்த்தாலும் பசி தீராதுங்க. 2 வேளை சாப்பாட்டுக்கு வழி பார்க்கணும். அவ்வளவுதானே. சாமான் வாங்கிடுவோம், சமைச்சுக்குவோம். அதான். அது எங்கிருந்து வரும்? பணம் கொடுப்போம், வாங்கிடுவோம். பணம் எங்கிருந்து வரும்? உத்தியோகம் செஞ்சா வருது. உத்தியோகம் யார் பார்க்கணும்? நீதான். இவன் என்னமோ சின்னவன், எனக்கு படிப்பு இல்ல. சார் சார், பிளஸ் வெளியில போயிடுச்சு. பெரிய மைனஸும் சின்ன மைனஸும் தான் வீட்டுல இருக்கு. முதல்ல அவங்கள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அப்புறம் சௌரியமா பிளஸ் பண்ணிக்கலாம். சார். ஆஹா, புன்னகை மன்னன், பேரு சிவா, போட்டிருக்கிறது பட்டு நாமம். சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணவே. தொடாதா பிச்சைக்காரா, பிச்சை போட அம்மா வீட்டுல இல்ல, போ. பிச்சைக்காரனா கண்ணா இப்படி உப்பி இருக்காது, சோறு இல்லாம ஒட்டி போயிருக்கும். உட்காருங்க. என்னப்பா உன் கை மேல உட்காந்துட்டானா? சேலை. எனது சேலை மேல கூட உட்காந்துட்டேனா? லலிதாவோட சேலை. லலிதா சேலையா? ஆஹா, லலிதா மாதிரி ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. எங்க அவங்கள காணா? லலிதாமா? இல்ல, லலிதாமா வேலைக்கு போயிருக்காங்க. ஆமாமாமாமா, தீவட்டி மாதிரி நாம ஆம்பளைங்க இருந்தும் தீவ மாதிரி பொம்பளைங்களை உத்தியோகத்தை அனுப்புறதா ஐயா? நான் சொல்றேன், நங்கை என்றால் என்ன? ஸ்திரீ. ஸ்திரீ என்றால் பெண். பெண் என்றால் அழகு, எழில், படைக்கிறவள். அது மாதிரி சக்தி சொரூபத்தை நம்ம வீட்டை தாண்டி அடுத்த வாசலுக்கு அனுப்பலாமா ஐயா? இது நல்லா இல்ல. இந்த விஷயத்தை கேட்டதும் பொம்பளைங்களை கும்பிடுற ஏன் தலையே கலங்கி போயிடுச்சு. உனக்கு எது கலங்கும்னு எனக்கு சொல்ல முடியல. தப்புதான். பாவம் லலிதா ரொம்ப கஷ்டப்படுது. ஆனா எனக்கும் படிப்பு வராது. இவன் என்னமோ சின்ன பிள்ளை. இதெல்லாம் இதுக்கு காரணம் ஆகாது, ஆகல, ஆக கூடாது. புருஷனுடைய ஒரே கடமை ஸ்திரீகளை காப்பாத்துறது. அந்த பொண்ணுங்கிற ஸ்திரீயை சுகப்படுத்தணும். இது என் தியரி இல்லையா,
வெள்ளக்காரன் கூட துரச்சாணிகளை காப்பாத்துறதுக்கு பெக் பாரோ ஆர் ஸ்டீல் நாங்க. பெக் பிச்சை எடு, பாரோ கடன் வாங்கு. திருப்பி தர வேண்டாம். வேணாம், அதுக்குத்தான் ஸ்டீல். திருடு. அம்மாடி ஜெயில போடுவாங்க. கரெக்ட். அதான் பிச்சை பெஸ்ட்னு ஃபர்ஸ்ட்ல வச்சாங்க. சிச்சி தப்பு, பிச்சை எடுக்க கூடாது. குழந்தைக்கு அர்த்தம் புரியல, புரிஞ்சா ஒத்துக்குவான். பிச்சை எடுக்கிறது தப்பில்லைன்றீங்க. இப்ப 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 ஒண்ணு பிடிச்சிருக்கியா? உங்களை கூட எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க பாலு பாத்துங்க, நான் பிச்சை எடுத்துட்டு விளக்க மாதிரி இருக்கிற உன்னை பார்த்தா ஒரு பைசா கூட போட மாட்டான். ஊசி மாதிரி இருக்க இந்த பையலையும் கூட்டிட்டு போனா பரிதாபப்பட்டு 10 ரூபாய் கூட போடுவான். சைல்டு சென்டிமெண்ட். அந்த ஏற்பாடெல்லாம் நான் கவனிக்கிறேன். பொம்பளைகளை காப்பாத்துறதுக்காக கூட 2 மணி நேரம் சுத்தினாலும் தப்பு இல்ல. சுத்து. இன்னைக்கு பார்த்தாலும் அன்னைக்கு சங்கீதங்கத்துக்கு வந்த மாதிரியே இருக்கே. இதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போயிடுத்து. மனமுருக அந்த ராமனையே பாடிட்டு இருந்த உனக்கு மறுவாழ்வும் அவன் சன்னதிலேயே கிடைச்சிருக்குன்னா எல்லாம் ராமானுகிரகம். நம்ம கையில என்ன இருக்குமா? பாலு சௌக்கியமா இருக்கானா? எங்க இருக்கான்? அவருக்கு துணையா வீட்டுல இருக்கான். மாஸ்டர், நீங்க கத்து வச்ச சங்கீதம் தான் எனக்கு வழி காட்டணும். ஒன்னும் கவலைப்படாதேம்மா. எனக்கு தெரிந்த 4-5 இடத்துல நீ சங்கீதம் சொல்லி கொடுக்க ஏற்ப. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.